நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். நீ எப்படி மச்சிங்க? நீ வேற காலேஜில் தானே சேருன்னு சொன்ன. அது சர்ப்ரைஸ். சரி, சர்ப்ரைஸ்லாம் இருக்கட்டும். நீ எப்படிங்க? வேற ஒன்றும் இல்லை. அந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல, அதான் இந்த காலேஜில் வந்து சேர்ந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. ம். ஹாய். ஹாய், நீங்கள் யார்? ஹாஸ்டலில் நான் ரூம் நம்பர் 3 இருக்கேன். அப்போ நம்மளாம் ரூம்மேட்டா? ரூம்மேட்டா? அப்போ நீங்களும் அந்த ரூமில் தான் இருக்கீங்களா? நாங்களும் ரூம் நம்பர் 3 தாங்க இருக்கோம். ஓ ஓகே ஓகே. உங்கள் 2 பேத்துக்கு முன்னாடி தெரியுமா? நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், இது என்னோட பெஸ்டி தான். ஓ அப்படியா, சரி சரி. நீங்கள் என்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம்? பேர் கூட சொல்லலை. உங்கள் பேர் என்ன? ஆமாம், நான் இன்னும் பேர் கூட சொல்லலை. என் பேர் ஜீவிதா. உங்கள் பேர் என்ன? என் பேர் மதி. என் பேர் மகா. அம்மா, நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? பிஎஸ்சி. நானும் அதே குரூப் தாங்க. ஆமாம் மச்சி, நீ இன்ட்டு சொல்லவே இல்லை. நீ என்ன குரூப் எடுத்துக்க? நான் என்ன எடுக்க பாறேன், நீ எடுத்த அதே குரூப் தான். அப்புறம் நீங்கள் வாங்க போங்க, கூப்பிடாதீங்க. ஒரு மாதிரியாக இருக்குது. பேர் சொல்லி கூப்பிடுங்க சரியா? புதுசாக இருக்கீங்களா, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஜி, நான் உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிடுறேன். ஓகேம்மா. சரி வாங்க, ரூமுக்கு போகலாம். இங்கே எவ்வளோ மணி நேரம் இருக்கிறது? சரி வாங்க போகலாம். அம்மா என்னம்மா இவ்வளோ காலையிலேயே ஃபாலோ போடுற? தூக்கமாக வருதும்மா. வரும் வரும். மணி என்ன ஆகுதுன்னு பாரு. நல்லா மொட்டை கண்ணை திறந்து பாரு. என்ன மணி 6 தான் இருக்கும். மிட் நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு. அட மாடு, வந்து 2 விட்டேன்னு வச்சுக்கவேன். இன்னைக்கு தான் முதல் நாள் காலேஜ். இன்றைக்கே லேட்டாக போவியா? வீட்டில் இருக்க மாதிரியே அங்கேயே இருக்கிறது. சீக்கிரம் எழுந்து கிளம்பு. மணி 9 போகுது. உன்னையெல்லாம் ஹாஸ்டலில் விட்டு தப்பாக போச்சு. சீக்கிரம் கிளம்பு. வாட்? ஓ காட். அம்மா நீங்கள் முதல்ல ஃபோனவே, எனக்கு லேட்டாச்சு. ஆமாம் ஆமாம், தூங்கும்போதெல்லாம் தெரியாது. இப்போ தான் லேட்டாச்சு கோட்டாச்சுட்டு. சீக்கிரம் போய் கிளம்பு. அப்புறம் முதல் நாளே லேட்டாக போகாத. சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். பாய்மா. என்னை எழுப்பி விட்ருக்கலாம்ல? ஏமாச்சி, நீனாச்சும் எழுப்பி விட்ருக்கலாம்ல? இப்போ ஏதாச்சும் கையில் கிடச்சின்னு வச்சுக்கவே மண்டை பேர்ந்துருக்கேன். நாங்களும் எவ்வளோ மணி நேரம் தான் எழுப்புறது? ஆமாஞ்சி, நீயே சொல்லு, இவளை என்ன பண்ணலாம்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல மேடை போய் ரெடி ஆகிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அவளுக்கு. அப்புறம் நாங்களும் எவ்வளோ மணி நேரம் எழுப்புறது? 7 மணிலேருந்து எழுப்புகிறோம். மேடம் எந்திரிக்கிறதே இல்லை. இப்போ வந்துக்கிட்டு எழுப்பிட வேண்டியதானே கேட்குறேன். இங்கே ஓடி போயிரு. செம்ம காண்டில் இருக்கிற மேலே. சரி சரி, நீங்களும் ஏதோ கோபத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் கிளம்பிட்டு வரேன். பாய். மதி, என்ன சொல்லு? இல்லை, எனக்கு பசியுதுப்பா. அடிச்சுன வையே, ஏற்கனவே லேட்டு. அதான் நீ என் செல்ல, எனக்கு பசிக்குதுப்பா. சரி வா. ஆமாம், நம்ம கிளாஸ் இங்கே இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? ஆமாம், இல்லை எனக்கு கிளாஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. போய் யாருக்காச்சும் கேட்டுக்கலாம் வாங்கப்பா. பேசாம இன்னைக்கு காலேஜ் கட் அடிக்க வரலாமா? ஹலோ மச்சி, உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் நாள், இன்றைக்கே கட்டடிக்கணுமா? நான் ஒன்றும் அப்படி இல்லைன்னு நினைக்கலையே. ஓ அப்படியா, சரி சரி, நம்பிட்டேன் நிஜமா நம்பிட்டேன்.
நீ நம்பிட்டல ஜி? ஆமாம்மா, நானும் நம்பிட்டேன்ப்பா. கிளாஸ் எங்கேயும் கண்டுபிடிச்சு போகலாம். இங்கே இருக்கு பாரு, இது நம்ம கிளாஸு. சரி வாங்க உள்ளே போகலாம். என்ன மேடம் சலிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சொல்லாமா? என்ன யாருமே காணோம். மதி, எனக்கு தெரிஞ்சிருக்கு, கண்ணு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடியில் உட்காந்துருக்காங்க, கண்ணு தெரியலையாட்டு இருக்குது. அப்படியா? இன்னைக்கு இத்தனை நாள் இது தெரியும் போச்சு. ஆமாம், இவ பேருக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்குறா. அதானே அவர் நேமை இன்ட்ரோ பண்ணிக்கிறக்காக. ஓ, இப்படி எல்லாமே பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னை பற்றி சொல்கிறேன். என் பேர் மகா, நான் ஜாலி டைப் தான். சரி, அப்புறம் என்ன? சும்மா இரு. ஸோ கடவுளே, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆமாம் ஆமாம், இவன் அழப்பறை தாங்க முடியலப்பா. பொறாமப்படாத. ஆமாம் ஆமாம், நாங்கள் அப்படியே பொறாமப்பட்டுட்டாலும். ஆமாம், நீ எப்போ பேசி முடிப்ப? ஒன்றே ஒன்றிட்டு பேசி முடிச்சிருவேன், ஓகேவா? மகா, வேண்டாம், வேண்டவே வேண்டாம், வந்து உட்காந்துரு. அவளை வந்து உட்கார சொல்லுடி. ஜி, நீனாச்சும் சொல்லு ஜி, என்ன ஜி இப்படி பண்ணுறா? அவள் தான் ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொல்கிறாள், சொல்லிட்டு போட்டு விடு. எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ கூப்பிட்டா அவள் வரமாட்டா, அது வேறு விஷயம். சரி, சொல்லிட்டுனாச்சும் போட்டு விடு. இந்த இவ இது ஒன்றை வச்சு 1 மணி நேரம் பேசுவா. பேசுகிறதெல்லாம் யார் கேட்குறது? முதல்ல ஒன்றை வச்சு 1 மணி நேரம் பேசுவாங்க, அப்படி என்ன பேசுவா? சரி, கூப்பிட்டாலும் வரமாட்டா, பேசிட்டு போட்டு விடு விடு. ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, காலேஜில் இப்போ ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கன்னு. அது உண்மையாக இல்லையானா எனக்கு தெரியாது. நான் என்ஜாய் பண்ணதப்போ வந்துருக்கேன் காலேஜுக்கு. ஹலோ மேடம், காலேஜில் என்ஜாய் பண்ண மட்டும் பார்த்தாது, படிக்கவும் செய்யணும், சரியா? ஐயே, இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கா? முதல்ல என்ஜாய்மெண்ட், அப்புறம் வேணா படி பார்த்துக்கலாம். போதும் போதும், நீ பேசுனது, வந்து உட்காரு. இட்ஸ் மை ஒர்க்கியா. சீன் போடாம வந்து உட்காரு, சரியா? நீ ரொம்ப ரொம்ப பேட் கேர்ள், தெரியுமா? அப்படி இந்த பேட் கேர்ளுக்கு ஸ்பெல்லிங் எனக்கு தெரியுமா? தெரிஞ்ச எனக்கு சொல்லு. மதி, அமைதியாரு. அமைதியா இல்லைனா மேடம் என்ன பண்ணுவீங்க? நான் உன்னை ஸ்கூல்லேருந்து பார்க்குறேன், நீ என்ன பண்ணுவீன்னா எனக்கு தெரியும். அமைதியாக வந்து உட்காந்துரு. இப்போ நான் கொல்ல போறேன் பாரு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு. ஆடி போடி, பெரிய இவ அவ. மதி, அந்த கிளாஸ் விட்டு வெளியே போகிறேன். நான் வெளியே போகிறதுக்கு முழுக்க காரணம் அந்த மகாதேன். எவ்வளோ மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறான், நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், முடிப்பான்னு முடிக்கவே மாட்டேங்கிறாப்பா. நானும் அதை கிளாஸை விட்டு வெளியே போயிடலான்னு நினைக்கிறேன். இவ விட்ட மேம் வேறு வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாளாட்டிருக்கே. ஹலோ மகா, எப்போ முடிப்பீங்க நீங்கள்? என்ன இங்கே சத்தம்? அமைதியாக இருக்கு, தெரியாதா? ஸ்டூடெண்ட், என் பேர் மனோஜ். நான் உங்களுக்கு மேக்ஸுக்கு வரேன். அப்புறம் வியாழக்கிழமை வெல்கம் டே இருக்குது, எல்லோரும் சீக்கிரம் வந்துடுங்க, சரியா? சார், சாப்பாடு போடுவாங்களாங்க சார்? மதி, நான் கேட்கணும்னு நினச்சதை யாரோ கேட்டாங்க மதி. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது?